மகாநதி சீரியலில் இப்போ கங்கா கன்சீவாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் காவேரியும் கன்சீவாக இருக்காங்க. ஸோ கங்காவை மட்டும் நல்ல தாங்குன்னு வீட்டில் தாங்குறாங்க. பழங்கள் வாங்கி கொடுக்குறது, விழுந்து விழுந்து கவனிக்கிறது, வேலை பார்க்காதுன்னு சொல்கிறது. ஆனால் சேர்த்து வச்சு காவேரியை வந்து வேலை வாங்கிடுறாங்க. இதனால நிவின் வந்து கேட்குறாரு, ஏன் காவேரி இப்படி பண்ணுற? நீ வந்து தயவு செய்து வீட்டில் சொல்லு. வீட்டில் சொல்லலைன்னா உனக்கு தான் பிரச்சனை. அதுலேயுமே இந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கணும். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து காவேரி கிட்ட கெஞ்சி கேட்டாலும் காவேரி வந்து அப்படிலாம் இல்லை. இப்போ நான் சொன்ன உடனே நீ விஜய் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். அது விஷயம் கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்க வெண்ணிலாவை அனுப்பிட்டு தான் விஜய் வரணும். அப்போ தான் நான் சொல்லுவேன். நானா அதாவது வெண்ணிலாவா அப்படிங்கிற ஒரு முடிவு தெளிவாக வந்து விஜய் சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து போக முடியும். இல்லைனா வந்து நான் போக முடியாத வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் வேணும் அப்படின்னோடனே, எவ்வளோ நாளைக்கு நீ மறைச்சு வைக்க போகிற, அதை சொல்லு காவேரி அப்படின்னோடனே, முடிஞ்ச அளவுக்கு மறைப்பேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி தயவு செய்து யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க நீ இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க காவேரி ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் அதே மாதிரி இப்போது விஜய்க்கு வந்து தெரிஞ்சாச்சு காவேரி கன்சீவ் ஆகலன்னு. ஆனால் பாவம் போல் வந்து சொல்லிட்டுருக்காரு. நான் என்ன தெரியுமா நினச்சேன், நீ தான் கன்சீவாக இருக்கன்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சரி நான் கன்சீவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே, உன்னை தரையிலே நடக்க விட மாட்டேன், உன்னை தாங்குன்னு தாங்குவேன் காவேரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது விஜய் சொல்லும்போது. சாரி விஜய், உங்களை நான் ஏமாத்துறேன், பட் என்ன பண்ணுறது, வெண்ணிலா விஷயத்தில் முடிவு கட்டிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் காவேரி மனசில் நினைக்கிறாங்க. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.